And thank you BTG Production, Bobby sir and Manoj Binu. அவங்களோட ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் ஹீரோயின், ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு என்னோட கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ், சுனில் ரெட்டி, மணிகண்டன், கிங்ஸ்லி, மொட்ட ராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார், ஜான் விஜய், நிறைய பேர், சாம் சார், ஸோ லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ், எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் 2 பாட்டு, ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். டான்ஸ்லாம் இருந்தது, டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அண்ட் சூர்யா கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, பட் இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், மணி சார் அண்ட் வேணுகோபால் சார், எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார், அவரோட மியூசிக்கில் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் June 20th ரிலீஸ் ஆகுது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மலையில் வந்து எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க இந்த ப்ரெஸ் மீட்காக. தேங்க்யூ. இந்த 2 decades ஆகலைங்க இன்னும், கேட்கவே இல்லை அவங்க. 17 years சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது. ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் 2 பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாபி பாலச்சந்தர் அவர் பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸின்னு யூஎஸில் பார்த்தேன் நான். அவர் அப்பாயின்மெண்ட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. அவர் வந்து தமிழில் வந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்ட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து. அண்டு எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார், அவர் தான் பிடிஜி எல்லாமே எங்கள் சென்னை இதுக்கு. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன், இன்றைக்கி வர முடியல சார்னால. அண்ட் தேங்க்யூ அதுல்யா, மணி ஒரு ஒரு பிரதர் இப்போது எனக்கு புதுசாக. அண்டு சூர்யா கணபதி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர், ஒரு 10 minutes ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்கார் எனக்கு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சாம் சார், அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது, ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும். நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்டேருந்து. நான் எனக்கு ஒரு 1 day தான் இருந்துச்சு, 1 day ½ day தான் இருந்துச்சு, மிச்சம் வேறு காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட. தேங்க்யூ சார். வேறு யாராவது? அண்ட் இதில் நடித்த ஆனந்த்ராஜ் சார், எங்கள் அண்ணன் சுனில், ஜான் விஜய், ரிடன் கிங்ஸ்லி, மொட்ட ராஜேந்திரன் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லாருமே சீனியர்ஸு. அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங்கு பண்ணியிருக்கார், 2 சாங்கு. இந்த காமெடி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ½ day மேலே ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பினோ சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி, ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டை லைட்டாக.
ஸோ அந்த மாதிரி வர ஒரு ஒரு ஃபன் ஃபில்ம் இது. ஸோ ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஒரு ஜாலியான படம் இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோட வந்து எல்லோரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஒரு ஃபன்னான படம் அது. ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது. ஜூன் 20th ஆவலாக நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. நன்றி. அடாது மழை பெய்தாலும் விடாது வந்திருக்கின்ற மீடியா பீப்புள் அனைவருக்கும், அதை அழகாக ஏற்பாடு செய்திருக்கிற பிஆர்ஓ ரியாஸ் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படங்கள், ஜனரஞ்சகமான படங்கள், வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பாக இதே ரூட்டில் போனாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு ஏவிஎம், ஒரு பிரசாத் அண்டு வாகினி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பாபி பாலச்சந்திரன் சாருக்கும், ஹெட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற மனோஜ் பினோ சாருக்கும் ரொம்ப நன்றி. சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் உழ வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வருமானத்தை சொன்னேன் சார். ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர்கள் விக்ரம் அண்டு கேஷவ் ரெண்டு பேரும் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குனர்கள் வராங்க. கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல். ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஜென்ரலாகவே வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே போடலாமா அங்கே போடலாம்னா என் ஒய்ஃபுக்கு எனக்கு 7 மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமல் அதை முடிச்சு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அந்தளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம் இவங்களோட ரெண்டு பேருடைய ரசனையும் ஒத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஜாலியான ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதில் இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண்கூடாவே பார்த்துருக்கேன். அவர் டேட் இருந்தால் இவர் டேட்டில், இவர் டேட் இருந்தால எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி கோத்து இழுத்து நினச்ச விஷயத்தை பண்ணால் அது பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த படத்தில். சீரியஸாகவே இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது. ஸோ அதை ரெண்டு பேரும் முதல் படத்துலேயே சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட்டு இந்த திரையுலகத்தில் இருக்குது. அவங்க பேக்ரவுண்டும் வேறு அப்பா அமரன் படம் பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவர். ஸோ அந்த ரத்தத்திலே இருக்குது அந்த இது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் காமெடி தான் இந்த இது. என்னோட பேராக வர்றது என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்தில் நடித்ததை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ளே இடமே இருக்கிறதே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனாக இருக்கும். அதில் பிபின் குமார் இருக்கார் இல்லையா, நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறத்துக்கு ஓரமாக சேர போட்டு உட்காந்துடலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் பந்தாவாக இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியாக இருக்கார். நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகாக மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதில் சும்மா அசத்தி தூள் கிளப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான அற்புதமான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல் இல்லை, காமெடிக்கு குறைச்சலே இல்லை. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து அத்தனை பேரும் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக உழைச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படம் வெற்றி பெற நானும் வாழ்த்துக்கிறேன், நீங்களும் வாழ்த்துங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் வணக்கம். அண்ட் எனக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ கமருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இவ்வளோ இடம் கொடுத்து த்ரூ படம் த்ரூ த மூவி இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி. இது ஒரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன், ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ். அண்ட் வைபவ் வந்து
எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு. அண்ட் நான் நடித்தது இந்த படத்தில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ வந்து இவங்க கூட இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். அண்ட் தேங்க்யூ மனோஜ் பினோனா ஃபார் திஸ். அண்ட் அப்புறம் வந்து வைபவ் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ யார் ப்ரோ இவர் பிடிஜி பாபி அப்படின்ட்டு. அவர் யாருன்னு தெரியாத உனக்கு? லியோனார்டோ டிகாப்ரியோக்கே மேன்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாரு பக்கத்து லியோனார்டோ டிகாப்ரியோ இவரும் பக்கத்து வீடா அப்படின்னா பார்க்கும்போது அப்போதான் மனோஜ் இவர் பாபி சார் பற்றி படிக்கும்போது we have lot of information about him and thankfully he came to நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் கோஸ்டர்ஸ் அதுல்யா எவ்ரிபடி எல்லாருமே யூ நேம் விக்ரம் கேஷவ் ப்ரோ எல்லாருமே இது சப்போர்ட்டட் மீ வெரி வெல். நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் கூட இருங்க, எங்கேயுமே என்னை வந்து கொஞ்சம் கூட அப்படி ஒதுக்காமல். ஸோ தி கேவ் மீ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே சைடில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ கூட இரு, ஃப்ரேமில் இரு, நீ இது பேசி இந்த டயலாக் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஆன் June 20th திஸ் மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். எவ்ரிபடி வில் லவ் இட். தேங்க்யூ.